இன்றைக்கி வேலை நம்மளுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மணக்குளங்க. மணக்குளம் வந்து ஒரு நல்ல ஏரியாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சுற்றுச்சூழல் அமைந்த ஒரு சூப்பரான இயற்கை வளம் கொண்ட ஏரியாங்க. அது வந்து கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏரியா. அதனால் அங்கே தான் நம்மளுக்கு வேலைங்க. போயிட்டு போனவுடனே நாங்கள் வந்துட்டு சாமிலாம் வந்து சோடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமாக இருந்ததுங்க. நாங்கள் போனவுடனே ஒரு சென்டர் ஒன்று வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ஏரியா சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் பின்னாடி போயிட்டாங்க. முந்திரி காடுலாம் இருக்குங்க. பயங்கரமாக இருக்கும் அங்கே ஏரியா. அதுக்கப்புறம் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்தோடனே சாமிலாம் ரெடியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க எல்லாமே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு தூள் கிளப்பினாங்க. நான் அடிக்கிறதும் அவங்க ஆடுறதும் சும்மா சூப்பராக இருந்ததுங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு அடித்து முடிச்ச பிறகு சாப்பிட்டு வரோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அடித்து முடிச்ச பிறகு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஏரியாவில் அடிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. ஏன்னா சின்ன ஏரியா தாங்க. நம்ம சிறுசுங்கள்லேருந்து பெருசுங்க வரைக்கும் எல்லாமே சூப்பராக டான்ஸ் போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. நம்ம அண்ணன் வேறு கிளார்னெட்டு உதயா அண்ணன் வேறு சூப்பராக வாசிச்சிட்டே இருந்தார். அவங்க கேட்குற பாட்டெலாம் போட்டு சும்மா பட்டையை கிளப்புனாரு. அதுக்கப்புறமா இவங்க ஆர்டர் கொடுக்கக்குள்ளே சொன்னாங்க, நம்மளுக்கு சின்ன ஏரியா தாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அது மாதிரியே நம்ம சிறப்பாகவே நிகழ்ச்சியை முடிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா இதில் இருக்கிற பாதி வீடியோ வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் வீடியோவே எடுக்கவே இல்லை. நம்ம சாப்பிட்ற வீடியோ ஆகட்டும், நம்ம சுற்றி பார்த்த வீடியோவாகட்டும், அதெல்லாம் எடுக்கவே இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு 5 வீடியோ மட்டும் தான் கிடச்சிது. அது மட்டுமே வந்து நான் வீடியோவில் போட்டு பதிவிட்டிருக்கேன். இதோட நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சிங்க.